மாணவர்களே, இயேசுவுடைய வல்லமை இன்றைக்கும் அவருடைய வல்லமை இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பாருங்க, மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே இளைப்பாறுதலை தேடி எங்கே சென்றாலும் இளைப்பாறுதலை காண முடியாது. பிரியமானவர்களே, ஒருவேளை தற்காலிகமாக உங்களுக்கு இளைப்பாறுதலை 3 மணி நேரம் 2 மணி நேரத்தை உன்னால் காணலாம். அதுவும் சும்மா காண முடியாது, பணத்தை கொடுத்து காண முடியும். பிரியமானவர்களே, ஆனால் நாங்கள் ஆராதிக்கிற உண்மையுள்ள தேவனை நாங்கள் சொல்லுகிறதை நீங்கள் நம்பினீர்கள் என்றால் நிச்சயமாகவே என்றைக்கும் ஒரு சமாதானம் உங்களுக்கு உண்டு. பிரியமானவர்களே, இயேசு சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பாருங்க, அவர்தான் வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே வேற எந்த வழியும் கிடையாது. ஆனால் இயேசு ஒரு வழியில வந்தீர்கள் என்றால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஏன் என்று சொன்னால் அவர்தான் வழி. அதனால தான் இயேசுவை ஆராதிக்கிறவர்களாக நாங்கள் நம்புகிற இயேசுவை இங்கு அறிவிக்க வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, அன்பானவர்களே, ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனையும் மீட்டெடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். பிரியமானவர்களே,